ஹாய் கைஸ், கார்த்திகை தீபம் சீரியல்ல ரேவதிக்கு தெரிய வந்த அதிர்ச்சியான உண்மை. சதி வலையில் சிக்கிய சாமுண்டீஸ்வரி கார்த்திக் செய்ய போவது என்ன? கார்த்திகை தீபம் நாடகத்தில் சிலர் காணாமல் போன விவகாரத்தில் சாமுண்டீஸ்வரி மீது பழி போடப்படுகிறது. துவில் சிவனாண்டியின் ஆட்கள் இதனை சொல்ல அவர்களிடையே பேச்சைக்காரர்கள் நம்பிவிடுகின்றனர். இதனை அடுத்து இந்த விஷயத்தை எப்படியே விடக்கூடாது, சாமுண்டீஸ்வரி கிட்ட இதை பற்றி கேட்கணும் என முடிவெடுக்கின்றனர். தொடர்ந்து மொத்த பேரும் அவர்களுடைய வீட்டுக்கு கிளம்பி போகின்றனர். இதனை அடுத்து கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைய எபிசோடில் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வரும் ஊர்க்காரர்கள் தயக்கத்துடன் சிலை காணாமல் போயிடுச்சு, உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு, அதனால வீட்டை சோதனை பண்ணணும் என்று சொல்றாங்க. இதனால பயங்கரமாக அதிர்ச்சி அடையும் அவள், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, வேணும்னா நீங்களே பரிசோதனை பண்ணிக்கோங்க என்றாள். அதனைத் தொடர்ந்து சாமுண்டீஸ்வரி வீட்டை பரிசோதித்தும் போது பை ஒன்று கிடைக்கிறது. அதில் பில்லிசோனியம் பொருட்கள் இருப்பதால் கோவில் பூஜையை கெடுப்பதற்காக சாமுண்டீஸ்வரி திட்டம் போட்டு இப்படி செய்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதோடு அவளை பஞ்சாயத்துக்கு அழைத்து வந்து நிப்பாட்டுகின்றனர். அவள் தனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை என்று கூறியும் யாரும் நம்ப மறுக்கின்றனர். ஒரு கட்டத்தில் சாமுண்டீஸ்வரி தான் சிலையை கடத்தி இருக்காங்க, அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை என்றால் சிலை கிடைக்கும் வரை குழிக்குள் புதைக்க வேண்டும் எனவும் சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டு ஷாக் ஆகும் சாமுண்டீஸ்வரி, நான் எதுவுமே பண்ணல, சிலை காமனா போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு போராடுறாங்க. அப்புறம் எதுக்காக நான் இதையெல்லாம் பண்ணணும், என்னால எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பஞ்சாயத்தில் இருப்பவர்கள் அதனை ஏற்க மறுக்கின்றனர். தங்களுடைய முடிவிலும் உறுதியாக இருக்கிறார்கள். அப்போது பரமேஸ்வரி பாட்டி இடையில் புகுந்து, என் மருமகள் இப்படியெல்லாம் பண்ணி இருக்க மாட்டா, நான் அதை நம்புறேன், அவ இல்லைன்னா என்ன, நான் கூட குழியில இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதனிடையே முத்துவேல், சிவனாண்டி, காளியம்மா ஆகியோர் கூட்டு சேர்கிறார்கள். திருடப்பட்ட சிலையை விற்பதற்கு முடிவு செய்கிறார்கள். அதனை எப்படி விற்கலாம் என திட்டம் போடும்போது சந்திகலாவுக்கு போன் பண்ணுகிறாங்க முத்துவேல். ஆனா அப்போது ரேவதி போனை அட்டென்ட் பண்ணுகிறாள். அவள் தான் பேசுகிறாள் என்பது தெரியாமல் முத்துவேல் உளர ஆரம்பிக்கிறாள். அந்த சிலை என்கிட்ட தான் இருக்கு, அதை விற்க போறேன், அது பற்றி சிவனாண்டி காளியம்மாவுடன் இணைந்து திட்டம் போடுவதாக முத்துவேல் சொல்கிறான். அவன் பேசுவதை கேட்டு ரேவதி கடுமையா ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. அதன் பின்னர் தான் சாமுண்டீஸ்வரியை திட்டம் போட்டு அவர்கள் மாட்டி விட்டிருப்பது தெரிய வருகிறது. இதனை அடுத்து நேராக கார்த்தியிடம் பேசுகிறாள் ரேவதி. முத்துவேல் தன்னிடம் பேசியதை பற்றி சொல்கிறாள். இதனை கேட்டு கார்த்திக்கும் அவங்களுடைய திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என முடிவெடுக்கின்றனர். இதனிடையே முத்துவேலிடம் பேசுவதற்கு போன் பண்ணுகிறாள் சந்திரகலா. அப்போது அவன், என்ன மகளே, இப்பதான் பேசிட்டு போனை வச்சோம், அதுக்குள்ள மறுபடியும் போன் பண்ணி இருக்க என்று கேட்கிறாள். இதனை கேட்டு கடும் அதிர்ச்சி அடையும் சந்திரகலா, நான் பேசவே இல்லை என்றாள். அதன் பின்னர் ரேவதி மீது அவளுக்கு சந்தேகம் வருகிறது. உடனே முத்துவேலிடம், நம்மளோட திட்டம் வெளியே வந்துடுச்சு என்கிறாள் சந்திரகலா. இதனை அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறத நாளைக்கு கார்த்திகை சீரியல் எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.